ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு வந்து நான் என்ன செஞ்சு காட்ட போறேன்னா மல்லி சாதம். இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் நிறைய மல்லித்தலை எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நல்லா மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்குங்க. பாருங்க, நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. 2 பட்டை போட்டுக்கலாம், ஒரு 3 கிராம்பு, அப்புறம் ஒரு 3 வரமிளகா, கொஞ்சம் கடலைப்பருப்பு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டுட்டு இந்த பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டு. பாருங்கள், வெங்காயம் வந்து கொஞ்சம் வணங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கணும். இந்த மல்லித்தலையோட பச்சை வாசல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மல்லித்தலையில் பச்சை வாசலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடை போட்டு கிளறிக்கலாம். அதுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.